மக்களே, நம்ம வீட்டில் நீங்கள் கோதுமை ப்ரெட்டுங்க சமைக்கலைங்க. ஏன்னா ஒய்ஃபுக்கு உடம்பு ரெடி இல்லையாமாங்க. எனக்கு டயர்டாக இருக்குது, ஏன்னா சமைக்க முடியாதுன்னு ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. சொல்லியிருந்தால் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துருப்பேன். அதையும் சொல்லாமல் விட்டுட்டானுங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, 4 பிரெட் எடுத்து முட்டையில் கலக்கி போட்டு, இது ப்ரெட்டு மசாலான்னு சொல்கிறதா இல்லை எக் மசாலாங்கிறது தெரியல. எக்கு ப்ரெட்டு ரொட்டின்னு சொல்லலாம், என்ன சொல்கிறது தெரியல. கோதுமை ப்ரெட்டுங்க, எக் மசாலா, சரிங்களா? அதனால் எனக்கு நைட்டு சாப்பாடு இல்லைன்ட்டாங்க. ஏன்னா ஒய்ஃபு டயர்டாமாங்க, உடம்புலாம் சரியில்லையாங்க. நம்ம கோவப்பட முடியாது. கோவப்பட்டால் என்ன ஆகுங்க, ஒய்ஃப் இல்லாமல் போயிடுங்க. ஏண்டி சமைக்கலை அப்படின்னு கோவப்பட முடியாது. அப்படி கோவப்பட்டு பேசுனா ஒய்ஃப் இருக்காதுங்க, அப்புறம் சாப்பாடும் இருக்காது. ஓகே, இந்த ப்ரெட்டாவது பாசமாக செஞ்சு வச்சால, அதை ஏற்று சாப்பிடுவோம். எக் ப்ரெட்டுங்க, இன்னும் மசாலாலாம் இருக்குது, ஆனால் அது பேரெல்லாம் தெரியாது. ஏன்னா என்னுடைய ஒய்ஃப் தூங்கிட்டா, நான் டூட்டிலேருந்து வந்ததுனால லேட் ஆகிடுச்சு, சரிங்களா? சரி, இதாவது நம்ம ஒய்ஃப் செஞ்சு விட்டாலும் சந்தோஷப்படுவோம். ஆனால் சாப்பாடு நைட்டுக்கு கிடையாது. எனக்கு சாப்பாடு தான் பிடிக்குங்க. சரி, இன்னைக்கு ஒய்ஃபுக்காக சாப்பிடுவோம். இன்னைக்கு சாப்பாடு அவன் டயர்டாக உடம்பு சரியில்லைங்க, அப்போ நம்ம கூட சாப்பிடுவோம். கோவப்பட்டால் ஒய்ஃபும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. எதுக்குன்னா எதுக்காக போங்க. இந்த காலத்தில் கோவப்பட்டால் ஒய்ஃபும் கிடையாது, சாப்பிட முடியாது. அப்போது என்னை மாதிரி கூட சாப்பிடுங்க. இது எக் ப்ரெட் தான், இது சத்தானது தான். சரிங்க, நான் உடம்பு சரியில்லைங்களா, அடுத்து சாப்பிடுங்க. சொன்னால் கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு தான். நம்மளுக்குள்ள சாப்பாடு 2 வாய் அள்ளி போட்டோமா போனோம்னா எடுக்கணுங்க. என் ஒய்ஃப்காக சாப்பிடணுங்க. இதுவும் தக்காளி பழம் பெரிய வெங்காயம்லாம் இருக்குங்க. ஒரு நம்ம பேத்தி மண்டையா கூட நம்ம பேத்திங்க, இது நம்ம பேத்திங்க. இந்த எனக்கா ஒரு வை, ஒரே வை. தேங்க்யூ. இன்னொரு வை. மென்று சாப்பிட்டு. ஓகே, தேங்க்யூ. ஐயோ, தேங்க்ஸு. மென்று முழுங்க. பார்த்துங்க, நம்ம பேத்தி இது நம்ம பொண்ணோட பேத்திங்க. என் கூட பாசமாக இருப்பான். பாச குறைவுனா அவள் தானுங்க. என் பேரன் என் பேத்தியெல்லாம் பாசமாக இருப்பாங்க. எனக்கு சாப்பாடு தான் பிடிக்குங்க. ஆனால் வீட்டில் ரொட்டி போட்டாங்க, ஏன்னா உடம்பு சரியாக. தேவி, தண்ணி விடு உங்களுக்கு. கூலா கார் குடிக்க தண்ணி விடு. அதான் ரொட்டி 2 வாய் கடிச்சா. அவங்க அம்மாட்ட போய் போக சொல்லிட்டு இருக்காங்க. காரை முடிக்காம தண்ணி விட்டு திரையனுப்பா ஓட்டு விட்டான்னு சொல்லிட்டுருக்கான். அது அம்மா அண்ணா என் பிள்ளைங்க, இது என் பேத்திங்க. அவன் சமைக்கலைங்க, அது ரொட்டிங்க, மசாலா பரட்டுங்க, முட்டையெல்லாம் போட்டுங்க, சத்து தான். இது செஞ்சிருந்தாலும் சமையலே பண்ணிக்கல. இது யாரும் சாப்பிடணும். சாப்பாடு 2 வாய் அள்ளி போட்டோமா போனோமான்னு இருக்கணும். இருந்தாலும் நல்லா இருக்குதுங்க. டேஸ்டெல்லாம் இருக்குதுங்க. டெய்லியும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு இப்படியும் சாப்பிடுவோம்.
அதனால் ஒய்ஃப் குறை சொல்ல முடியாது. பூனைங்கெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்குங்க.